இன்றைக்கி சண்டே எதுவும் நான்வெஜ் எதுவுமே ரெடி பண்ணல. சனுஷ்கா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியில் போயிருந்தாளா, அவள் இல்லாமல் நான்வெஜ் எதுவுமே ரெடி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்காக வந்து ரசமும் முட்டை பொரியல் அவளுக்கு ரெடி பண்ணிவிட்டு, எனக்கு பாவக்காய் இருந்துச்சு அதை வச்சு வறுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வறுவல் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஈவினிங் ஆகுது, பிள்ளைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிரில் புட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லைட்டாக வானிலையில் விட்டு வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் போல் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வடைக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா, தண்ணி தெளித்து அந்த மாதிரி தெளித்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக பொங்கி வரும். இதே கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இட்லி மாவு மாதிரியே நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு. அதை அது போல் நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்வீட்டில் இல்லை, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். நான் இதை வந்து இட்லி பானையில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி தட்டில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதெல்லாம் வந்து நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உதிரியாக கிடைக்கும். கையால் உதுத்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் பல்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா உதிரியாக கிடைக்கும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா எங்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் சுகர் சேர்த்து அரைச்சேன்னா அதோடு சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் கட்டியாக போயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப உதிரியாக வரல. அந்த மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அதில் முந்திரியும் துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.